கோடை காலத்தை முன்னிட்டு நீலகிரியில் காட்டுத்தீயை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் வனத்துறையினர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பொதுவாக கோடை காலம் என்றாலே வனப்பகுதிகளில் காட்டுத்தீ பரவும் செய்தி நம் காதுகளை எட்டிவிடும். காட்டுத்தீ ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. காட்டு பகுதிகளுக்குள் வெப்பக்காற்று வேகமாக வீசும் போது காட்டில் கிடக்கும் காய்ந்த சருகுகள் மரங்களில் தீப்பிடிப்பது உண்டு. மூங்கில் போன்ற மரங்கள் ஒன்றோடொன்று உராய்வதன் மூலமும் பாறைகளில் உராய்வு ஏற்படும் போதும் தீ உருவாக்கி காட்டுத்தீ ஏற்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, மனிதர்கள் செய்யும் சில தவறுகளும் காட்டுத்தீ ஏற்படுகிறது. காட்டு பகுதிக்குள் சுற்றுலா செல்பவர்கள் புகைப்பிடித்துவிட்டு நெருப்பை அணைக்காமல் தூக்கி வீசுவது, வனவிலங்குகள் கிராம பகுதிக்குள் நுழைவதை தடுக்கும் நோக்கில் பொதுமக்கள் தீயை பற்ற வைப்பதன் மூலமும் தீ பரவுவது உண்டு. இவ்வாறு ஏற்படும் காட்டுத்தீயால் ஏராளமான தாவரங்களும் மரஞ்செடி கொடிகளும் அழிக்கப்படுகின்றன. இதன் காரணமாக இயற்கை உயிர்கள் மடிக்கின்றன. குறிப்பாக விலை உயர்ந்த மரங்களும் மூலிகை செடிகளும் அழிக்கப்படுகின்றன. அண்மையில் கூட கோவை மாவட்டம் காரமடை வனச்சரகத்திற்குட்பட்ட வெள்ளியங்காடு அருகே காட்டுத்தீ ஏற்பட்டு பின்னர் வனத்துறையினரால் கட்டுப்படுத்தப்பட்டது. எனவேதான் கோடை காலம் தொடங்கியதும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கான பணிகளை வனத்துறை மேற்கொள்கிறது. இந்நிலையில் நீலகிரியில் இரவு நேரங்களில் நிலவும் கடுமையான பனி மற்றும் பகலில் கொளுத்தி வரும் வெயிலின் தாக்கம் காரணமாக உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள வனப்பகுதிகளில் தற்போது வறட்சி தொடங்கிவிட்டது. இதனால் முதுமலை புலிகள் காப்பகத்தில் தற்போது காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. எனவே முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட பகுதிகளில் தீ தடுப்பு கோடுகள் அமைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் வனப்பகுதிகளில் உள்ள குளம் குட்டைகள் வறண்டு காணப்படுவதால் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனவிலங்குகள் இடம்பெயர்வதை தடுக்க வனப்பகுதிகளில் உள்ள செயற்கை குட்டைகளில் நீர் நிரப்பும் பணியிலும் வனத்துறையினர் ஈடுபட்டு உள்ளனர். தீ தடுப்பு கோடுகள் அமைச்சு அந்த தீ ஏற்பட்டாலும் பரவாம இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. அதே மாதிரி வனப்பகுதிகளில் உள்ள இருக்கக்கூடிய வனவிலங்குகள் வெளியில வந்து நெருப்புல ஏற்படும் விபத்துகள் இருந்து தவிர்க்கிறதுக்காக வனத்துறை வனத்துக்குள்ளேயே தண்ணிங்களெல்லாம் கொண்டு போய் தொட்டியில ரொப்பி அதுங்களுக்கு உண்டான நீராதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. மேலும் மனிதர்களின் அஜாக்கிரதையால் காட்டுத்தீ ஏற்படுவதை தவிர்க்கும் விதமாக வனப்பகுதிக்குள் மலையேற்றம் செய்யவும் வனத்துறை தடை விதித்துள்ளது. தண்ணீர் இல்லாம இடமாற்றம் போய்கொண்டிருக்கிறது. அது தடுப்பதற்காக குளங்களை வெட்டி அதுல தண்ணீர் நிரப்பி வனவிலங்குகளுக்கு தேவை எவ்வளவு பூர்த்தி செய்ய முடியுமோ அத்தனை வனவிலங்குகளுக்கான தண்ணிகளை செஞ்சிட்டு இருக்காங்க. வனவில அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா கடுமையாக இதுக்காக கடும் முயற்சி எடுத்து பல்வேறு குழுக்கள் அமைத்து பல பகுதிகளில் இதை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா தயவு செய்து சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துல தீ மூட்டக்கூடாதுன்னு எச்சரிக்கை பலகையும் வச்சுட்டு இருக்காங்க. எனவே காட்டுத்தீயினால் ஏற்படும் பாதிப்பை உணர்ந்து காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் பொதுமக்கள் தங்களால் ஆன ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று வனத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. இயற்கையை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது என்றாலும் மனிதனால் எந்த விதத்திலும் காட்டுத்தீ ஏற்படாத வகையில் ஒவ்வொருவரும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பதே இயற்கை ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்ட செய்தியாளர் ஸ்காட்டுடன் சத்தியம் செய்திக்குழு.